Bothie Park, NEET and G Academy. Your dream, our mission. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு போதி பார்க் நீட் அகாடமி திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏல இருந்து நீட் 2026 எக்ஸாமினேஷன்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்க. அதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது என்னிலிருந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதற்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க முதல் முறையா போதி பார்க் யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்டிஏ இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், தட் இஸ் நீட் யூஜிக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஸோ இதில் மிக முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ த நீட் 2026 கோர்ஸ் அண்ட் மெரிட் லிஸ்ட் வில் ஆல்சோ பி அப்ளை ஃபார் த அட்மிஷன்ஸ் டு பிடிஎஸ் அண்ட் பிவிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ், அண்ட் ஏஹெச் அப்படின்னா அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஃபாலோட் இன் த பாஸ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ரூல்ஸ் கவர்ன்ட் பை த ரெஸ்பெக்டிவ் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ எம்பிபிஎஸ், அதுக்கப்புறமா பிடிஎஸ், அது மட்டும் இல்லாமல் அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது முக்கியமாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் அந்த அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ். பிஏஎம்எஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியூஎம்எஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎஸ்எம்எஸ் அப்படின்றது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் போட போறாங்க, நீட் எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு தான் அட்மிஷன் போடுவாங்க. டெஃபினட்டா இது ஏற்கனவே முன்னாடி இருக்கிறதா. நெக்ஸ்ட் ஆஃப் தட் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இன் ஆல் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் கவர்ன்ட் அண்டர் திஸ் ஆக்ட். அது மட்டும் இல்லாம நீட் யூஜி எதுக்குமே அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு அட்மிஷன் டு த பிஹெச்எம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன்ஸ். ஸோ அண்டர் த நேஷனல் கமிஷன் ஃபார் த ஹோமியோபதி. இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிறதா. ஸோ நீங்க எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலும், பிடிஎஸ் படிக்கணும்னாலும், பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், அதுக்கடுத்தது பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், இது எல்லாத்துக்குமே என்ன வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்றது கம்பல்சரி. அதனுடைய ஸ்கோர் அடிப்படையில் தான் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா தெரியும் எல்லாருக்குமே ரிசர்வேஷன் பாலிசி, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ எம்என்எஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அப்படின்றது. ஸோ அட்மிஷன் டு த பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் being conducted at Armed Force Medical Service Hospitals for the year 2026 are required to qualify NEET UG. சார் நான் வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும், அதுவும் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ்ல படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன எழுதணும், நீட் எக்ஸாமினேஷன் எழுதணும். நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் நர்சிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. த நீட் யூஜி ஸ்கோர் வில் பி யூஸ்டு ஃபார் செலக்ஷன் ஆஃப் த 4-year பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். 4 வருஷம் இருக்கிற பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸுக்கு என்ன ஸ்கோர் எடுத்துக்குவாங்க, நீட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ஸ்கோர் எடுத்துக்குவாங்க. எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா குறிச்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஸோ நீட் அப்படின்றது எப்போ நடக்க போகுது, ஸோ 3rd May 2026 சண்டே தான் நடக்க போகுது. அண்ட் த டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வில் பி 180 minutes 3 hours. அண்ட் தென் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 PM இருந்து 5 PM நடக்குது, மதியம் தான் எக்ஸாம் நடக்குது. ஆல்ரெடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே அதே தான் நடக்குது. நெக்ஸ்ட் ஸோ ஒரு 13 லாங்குவேஜஸ்ல வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுல தமிழும் ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பா. நெக்ஸ்ட் எப்போ சார் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 8th February 2026, அதாவது இன்னைக்கு, ஓகேங்களா. ஸோ எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th March 2026. கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கடைசியில ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண ஒரு 2 or 3 daysல நீங்க என்ன பண்ணிடணும்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்பதான் உங்ககிட்ட சப்போஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றதுக்கு டைம் கிடைக்கும். சரிங்களா. ஸோ இல்லை நீங்க லாஸ்ட் மினிட்ஸ்க்கு போறீங்க அப்படின்னப்போ போர்ட்டல்ல கொஞ்சம் பிஸி ஷெடியூல்ல நெட்வொர்க் ப்ராப்ளத்தினாலேயோ உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்ல ஃபில் பண்றதுலையோ பதட்டத்துல நீங்க என்ன பண்ணலாம், தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இயர்லியா நீங்க அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா. ரைட். ஸோ லாஸ்ட் டேட்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் த்ரூ தட் கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு அப்படின்றது 8th March 11:50 PM அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்ஷனுக்கு எப்போ சார் விடுவாங்க, நான் அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் சரி பண்றதுக்கு எப்போ வந்து நமக்கு டைமிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 days தான் டைம் தராங்க. நல்லா நோட் பண்ணி 3 days, ஆல்மோஸ்ட் 10th, 11th, 12th மார்ச் மாதம். ஓகே, 10 March 2026ல இருந்து 12 March 2026 வரைக்கும் 3 days கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் கரெக்ஷன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணிடலாம். என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது
எக்ஸாக்ட்லி நிறைய கேர் எடுத்து பொறுமையாக அப்ளிகேஷன்ஸ் போடுங்க. டைம் இருக்குது, 1 மந்த் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிருங்க. ரைட். ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் திரும்ப அப்படின்னா, இப்போது நீங்கள் இதில் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேலிடிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் டிசி, மார்க் ஷீட் இது எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும். நேம், டேட் ஆஃப் பர்த், இனிஷியல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீஸ் பேயபிள் பை த கேண்டிடேட்ஸ். எவ்வளோ ஃபீஸ் சார் பே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிஸ், அதாவது நம்ம ஓசி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த கேட்டகரிஸ்க்கு வந்து ஸோ 1700 rupees. ஸோ ஜென்ரல் கேட்டகரிஸில் எக்கனாமிக் வீக்கர் செஷன்ஸ் அப்படி சொல்லுவாங்க, இடபிள்யூஎஸ் அப்படின்வாங்க, அவங்களும் ப்ளஸ் ஓபிசி நான் கிரிமினல் ஏர் அப்படின்றவங்களும் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 rupees பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, தேர்ட் ஜெண்டர், ஓகேங்களா, இவங்களாம் வந்து 1000 rupees பே பண்ணணும். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து வெளியில் இருப்பீங்க அப்படின்னா, அவுட் சைடு இந்தியாவில் இருந்தீங்கன்னா 9500 ரூபாய், 9500 rupees நீங்கள் பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் அதையும் நீங்கள் இன்க்ளூடிங் பண்ணி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ எப்போ சார் என்னுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு எப்போ சார் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் முன்னாடி சொன்ன மாதிரியே May 3, 2026 அன்றைக்கி தான். ஸோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 180 minutes, 3 hours. ஸோ டைமிங் ஃபார் எக்ஸாமினேஷன் 2 PM to 5 PM. ஸோ சென்டர் ஃபார் நீட் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன்ஸ், தட் இஸ் நம்மளுடைய அட்மிஷன் கார்டு இருக்கு இல்லையா, அதில் என்ன போட்டுருக்காங்களோ அதுதான் வந்து நம்மளுடைய சென்டர், எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்றது. ஸோ ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் வந்து ரிசல்ட் எல்லாமே வந்து லேட்டாக தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ நீங்கள் போயிட்டு எந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.nta.ac.in அப்படின்ற வெப்சைட்லையோ இல்லை neet.nta.nic.in அப்படின்ற வெப்சைட்லையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை போடலாம். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக ஆல்ரெடி ரிஜிஸ்டர் லாகின்ல போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ அதில் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ அது எல்லா டேட்டாஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஓடிபி வால்யூம் வச்சுட்டு அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாகின் பண்ணி அப்ளிகேஷன் போடலாம். சரிங்களா. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி டுடே இன்ஃபர்மேஷன்ஸ். ரைட். ஸோ ஒன்ஸ் அகெயின் on behalf of Bodhi Park NEET Academy, we are wishes all the best to all the candidates, those who are waiting for the NEET examinations. ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நீட் எக்ஸாமினேஷன் நல்லா எழுதுங்க. மிக முக்கியமாக அப்ளிகேஷன் போடும்போது கேர்ஃபுல்லாக அப்ளிகேஷன் போடுங்க. எரர் ஃப்ரீயாக ஃபில் பண்ணுங்க. டைம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா, தட் மீன்ஸ் ஒரு 20th 25th டேட்டுக்கு போகலாம் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. இப்போலேருந்தே நீங்கள் அப்ளிகேஷன் போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா. ரைட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க, ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.